அனைவருக்கும் வணக்கம். சித்திரை புது வருடத்தின் முதலாம் நாள் அதாவது 15/4/2025. இன்றைய தினம் மறுபக்கம் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் எங்கள் கரங்களுக்கு கிடைக்கப்பட்ட பத்திரிகைகளின் முன்பக்க பிரதான செய்திகள் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் இலங்கை உலகவாழ் இந்து பௌத்த மக்களினால் சித்திரை புது வருடம் கொண்டாடப்பட்டது. அந்த கொண்டாட்ட நிகழ்வுகள் நேற்றைய தினம் நாடு பூராகவும் அனுஷ்டிக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதேபோல் நேற்றைய தினம் சித்திரை புத்தாண்டு ஒருபுறம் கொண்டாடப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் சில போராட்டங்கள், அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள், குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதேபோல் நேற்றைய தினம் சித்திரை புத்தாண்டு பயணங்கள், நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று வந்திருப்பார்கள், பொது இடங்களுக்கு சென்றிருப்பார்கள், சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். இந்த நிலையில் சில விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. திருகோணமலையில் பேருந்து விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது. பேருந்தும் இராணுவ பார ஊர்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் ஒரு துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஒருவர் ஸ்தலத்திலேயே பலியாகி இருந்தார். 26, 27 பேர்கிட்ட படுகாயமடைந்து சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சில விபத்து சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது. அதேபோல் நேற்றைய தினத்தில் சமூக வலைதளங்களில் அதிகமான காணொளிகள் பகிரப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வித்தியாசமான முறையில் சித்திரை புத்தாண்டை இலங்கையில் கொண்டாடி மகிழ்ந்திருந்தார்கள். அது தொடர்பான காணொளிகள் வெளியாகி இருந்தது. பிரதமர் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார். இவ்வாறு சில சம்பவங்கள் நேற்றைய தினம் இலங்கையில் பதிவாகியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இது ஒரு புறம் மறுபக்கம் சர்வதேசத்தை பார்ப்போமாக இருந்தார். இன்னும் சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் முடிவுக்கு வந்ததாக இல்லை. அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்கி சென்றாலும் சீனா நேற்றைய தினம் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. அதாவது அமெரிக்கா செய்த தவறை ஒப்புக்கொண்டு எங்களிடம் அந்த வரிகளை குறைத்து எங்களிடம் சரணடைய வேண்டும் என்றவாறு சீனா நேற்றைய தினம் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறது. இவ்வாறு இருக்க சில இடங்களில் நிலநடுக்கம் தொடர்பான சம்பவங்கள் பதிவாகி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. சீனா பீஜிங்கில் கடுமையான சூறாவளி காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு சில சம்பவங்கள் சர்வதேச ரீதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவை தொடர்பான செய்திகள் தான் இன்றைய பத்திரிகையில் அதிகம் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விதத்தில் வெலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், மக்கள் உரிமையை அனுர அரசு மீறியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்றவாறு பிரதான தலையங்கமிடப்பட்டு செய்தி வழியாக இருக்கிறது. சஜித்தின் நிழல் படத்துடன் இந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது, இலவச மருத்துவம் என்ற மக்களின் உரிமையை கூட தற்போதைய அரசாங்கம் மீறியிருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். நேற்றைய தினம் ஒரு இடத்தில் உரையாற்றும் போதுதான் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பான செய்திதான் வெலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அதேபோல் ஜனாதிபதி பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் மீது நம்பிக்கையை முழுமையாக இழந்துள்ளோம். புத்தாண்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவுகள் தெரிவிப்பு என்ற செய்தி வழியாக இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த போராட்டம் கிளிநொச்சியில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் கிளிநொச்சியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன் போதுதான் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருந்தார்கள். அது தொடர்பான செய்தியும் வெலம்புரி பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் முல்லைத்தீவில் உளவு இயந்திர பெட்டி தடம் புரள்வு, நேர்த்தி கடனை நிறைவேற்ற சென்ற இளைஞர்கள் 2 காயம் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. அதேபோல் குறிப்பாக இன்றைய தினம் நாட்டில் அதிகமான வெப்பநிலை காணப்படும் என்று நேற்றைய தினமே ஒரு எச்சரிக்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டிருந்தது. வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட சில பிரதேசங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த செய்தி வடக்கில் இன்று வெப்பம் அதிகரிக்கும் என்றவாறு காணப்படுகின்றது. குறிப்பாக வடக்கில் அதிகளவான வெப்பநிலை காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் அவதானமாக இருங்கள். இந்த வெப்பநிலை காலத்தில் அதிகமாக தண்ணீர் குடியுங்கள். தண்ணீர் சார்ந்த பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையற்ற விதமாக வெளியில் செல்வதை தவிர்த்து வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள் என்றவாறு கூறிக்கொண்டு, 3 மாதங்களில் சுற்றுலா மூலம் 1.12 பில்லியன் வருமானம் என்ற செய்தி காணப்படுகின்றது. தற்போது இலங்கை நோக்கி அதிகளவான சுற்றுலா பயணிகள்
வருகை தருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த 2025ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்திருப்பதாகவும் சுற்றுலாத்துறையின் மூலமாக அதிக அளவு வருமானம் ஈட்டப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அவை தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. அதேபோல் வெளிப்படையாகவே தேர்தல் விதிமுறைகளை அனூர் அரசு மீறுகின்றது. எம்.ஏ. சுமந்திரன் குற்றச்சாட்டு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மே மாதம் 6ஆம் திகதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த நேரத்தில் பிரச்சார கூட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அனூர் அரசாங்கம் தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாக சுமந்திரன் குற்றம் சுமத்தியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் நீக்கப்படும், பிரதமர் ஹரிணி மீண்டும் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு என்றவாறு ஒரு செய்தி காணப்படும். வடக்கும் கிழக்கும் தான் தமிழர் தாயகம் என்றவாறு அவர் கூறியதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மின் கட்டணத்தை உயர்த்த முயற்சி கேள்விக்குறியுடன் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் வவுனியா தவசி குளத்தில் நீரில் மூழ்கிய இளைஞன் பலி, புத்தாண்டு தினத்தில் சோகம் என்ற செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதானமாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது. உள்ளக விசாரணை மூலம் நீதியா, பிரதமரின் பேச்சில் நம்பிக்கை இல்லை என்று தலையங்கமிடப்பட்ட செய்தி. நேற்றைய தினம் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் சம்பந்தமான புகைப்படத்துடன் இந்த செய்தி பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. இராணுவத்தை பாதுகாக்கும் அரசு எமக்கு நீதியை எப்படி வழங்கும்? காணாமல் போன ஜேவிபி உறுப்பினர்களை அரசு கண்டுபிடித்து விட்டதா? சர்வதேச விசாரணை ஒன்றின் ஊடாகவே மட்டுமே எமக்கான நீதி கிடைக்கும் என்றவாறு சில கருத்துக்களை முன்வைத்து நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்தி இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் மனித புதைகுழி விவகாரங்களை மூடி மறைக்கவே அனூர் அரசு முயற்சிக்கின்றது என்றவாறு கஜேந்திரன் என்பி குற்றச்சாட்டு தொடர்பான செய்தி அவரின் புகைப்படத்துடன் வெளியாக இருக்கிறது. அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆக்கிரமிப்பு முயற்சி இப்போதும் தொடர்கின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அது தொடர்பான செய்தி வழியாக இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி GSP+ வரி சலுகையை பெற வேண்டும், தவறினால் ஏற்றுமதி துறை முற்றாக அழியும் என்றவாறு சஜித் கூறியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி GSP+ வரி சலுகையை பெற வேண்டும் என்றவாறு அவர் கூறுவதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் மெல்வத்து ஓயா திட்டத்தின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் சிங்கள குடியேற்றத்திற்கு அரசு திட்டம் என்றவாறு முன்னாள் எம்பி செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சுமத்தியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் தூக்கு காவடி கவிழ்ந்து விபத்து, 2 காயம் என்ற செய்தி. முல்லைத்தீவில் நேற்றைய தினம் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தியிருந்தார்கள். அதன் போதுதான் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் தேர்தல் முறைகேடு குறித்து 127 முறைப்பாடுகள் பதிவு என்ற செய்தியும் ஏஎல் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பின்னர் வெளியாகும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் சோலார் மின் உற்பத்தி அமைப்புகளை நிறுத்தி வைக்க தவறினால் தேசிய மின் கட்டமைப்பில் சிக்கல் உருவாகக்கூடும் என்ற செய்தி இலங்கை மின்சார சபையினால் கூறியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் யாழ்ப்பாணத்திலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கைதாக வாய்ப்புள்ளது, முன்னாள் எம்பி சுமந்திரன் கூறியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசீம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. குறிப்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். அவரிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுவதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இவைதான் இன்று யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்ற பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. இறுதியாக உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் மீண்டும் மருத்துவ நெருக்கடி, எதிர்க்கட்சித் தலைவர் எச்சரிக்கை என்ற செய்தி அவரின் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. இலங்கையில் மீண்டும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது, சுகாதார நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நெருக்கடிகளை சீர் செய்வதற்கு அரசாங்கம் எந்த திட்டங்களிலும் அரசாங்கத்திடம் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் ஏப்ரல் இறுதி வாரத்தில் பரப்புரை உச்சமாகும், மே தினத்தில் பலப்பரட்சி என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதாவது தேர்தலை ஒட்டி அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. வடக்கில் ஒன்று அனல் அடிக்கும் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதிகமான வெப்பநிலை இன்று வடக்கில் காணப்படும். ஆகவே மக்கள் கொஞ்சம் அவதானமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு
நீச்சல் குளத்தில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு, புத்தாண்டு தினத்தில் சோகம் என்ற செய்தியும், இந்த வருடம் 7,78,843 சுற்றுலா பயணிகள் என்ற செய்தியும், தென்னையால் வீழ்ந்து ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்தி பதிவாகியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இந்த செய்தி பதிவாகியிருப்பதாக வெளியாகியிருக்கு. அதேபோல் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி சஹ்ரான் FBI அறிக்கை என்ற செய்தியும், போதைப்பொருள் கடத்தலை முறியடிப்பதற்கு நடவடிக்கை என்ற செய்தியும், விபத்துகளால் 3 மாதங்களில் 562 பேர் பலி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. 3 மாதங்களில் இந்த பலி எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக காணப்படுகிறது. அதேபோல் வீதியோரமாக நின்றவரை பலி எடுத்த மோட்டார் சைக்கிள் என்ற செய்தியும், தற்போதைய அரசிலும் நம்பிக்கை இழந்துள்ளோம், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நேற்று போர் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது. நேற்றைய தினம் கிளிநொச்சியில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த அரசாங்கத்திற்கு எதிராக அது தொடர்பான செய்தியும் இன்றைய உதயன் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்று எமது கரங்களில் கிடைக்கப்பட்ட பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. குறிப்பாக தேர்தல் நெருங்குகின்றது. 5ஆம் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த மாத இறுதியில் தபால் மூலமான வாக்களிப்புகள் இடம்பெற காத்திருக்கின்றன. இந்த நிலையில் தேர்தல் தொடர்பான செய்திகள் அதிகம் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சார கூட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அனூர அரசாங்கம் தேர்தல் விதிமுறைகளை முற்றாக மீறுகிறது என்றவாறு சுமந்திரன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதேபோல் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளும் அதிகமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம், அதாவது கடந்த 24 மணித்தியாலங்களில் தேர்தல் முறைப்பாடுகளை மீறிய 5 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதானமாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் சஜித் பிரேமதாசவும் தற்போது தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அதிகமாக பங்கெடுத்து வருகின்றார். அதன்போது அரசுக்கு எதிரான கருத்துக்கள் என்று சொல்வதை விட அரசாங்கத்தின் சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றார். அந்த விதத்தில் தான் அவர் பிரதானமாக நேற்றைய தினம் சுட்டிக்காட்டிய ஒரு விடயம், இலங்கையில் மீண்டும் மருத்துவ நெருக்கடி ஏற்படும் என்றவாறு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார், கொஞ்சம் விழிப்பாக இருங்கள் என்றவாறு. அதேபோல் பிரதமரும் ஆங்காங்கே தேர்தல் தொடர்பான பிரச்சார கூட்டங்களில் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் அவர் மீண்டும் ஒரு உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதாவது பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் நீக்கப்படும் என்றவாறு அவர் ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். தேர்தலுக்காக அவர் அவ்வாறு சொல்கின்றாரா அல்லது உண்மையிலேயே நாட்டில் அது நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதேபோல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், நீக்க தவறினால் GSP+ வரி சலுகையை இழக்க நேரிடும் என ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து வருகின்றது. இதே நேரத்தில் பிரதமரின் இந்த கருத்தும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் நெருங்குகின்றது. அதற்கு முன்பதாக ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அல்லது தேர்தலுக்காக இவர்கள் கூறுகின்றார்களா என்பது தொடர்பில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் நாளை மறுபக்கம் ஊடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். வணக்கம்.